நெப்போலியன் மூத்த மகன் தனுஷ் அவர்களுக்கு நவம்பர் 7th ஜப்பான்ல கல்யாணம் அறிவிச்சிருக்காரு நெப்போலியன் அவர்கள். அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு நெப்போலியன் அவர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சொல்லியிருக்காங்க 15-18 வரைக்கும் தான் இந்த மாதிரி டிசீஸ் இருக்க பிள்ளைங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. என் பையனுக்கு 25 ஏஜ் ஆகுது. சோ அவனுக்கு ஒரு பெரிய கனவு என்னன்னா, அவனுக்கு மேரேஜ் ஆசை, ரொம்ப பெரிய கனவு, அதை நிறைவேற்றுறது எனக்கு ஒரு தகப்பனா எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. சோ தனுஷ் அவர்கள் என்னன்னா, அவங்களுக்கு மேரேஜ் நிறைய பேர் பாசிட்டிவா மெசேஜ் கன்வே பண்ணிருக்காங்க, சில பேர் நெகட்டிவா கமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க. அதுக்கு தனுஷ் அவர்கள் சொல்லியிருக்காரு, என்ன மாதிரி இருக்கிறவங்க தயவு செஞ்சு கிவ் அப் பண்ணிடாதீங்க. நீங்க எப்படி என்ன கிண்டல் கேலி பண்ணீங்களோ அது நான் மோட்டிவேஷனா தான் எடுத்துப்பேன், இருந்தாலும் நானும் குழந்தை பெற்று காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்காரு. நான் ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி பேசுறாங்க பாத்தீங்களா நெகட்டிவா. பாசிட்டிவா இருக்கவங்களை மட்டுமே ஏத்துக்கோங்க, நெகட்டிவா பேசுறவங்க ஏத்துக்காதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு மன ரீதியா ஊனமா இருக்காங்க, உடல் ரீதியா இல்ல. நீங்க மன ரீதியா ரொம்ப தெளிவாவும் ஹெல்த்தாவும் இருக்கீங்க.